1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். பகைவரை அஞ்சச் செய்யும் வீரம், அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம். ஆழ கடல்மடி மீது தவழ்ந்திடும் நீல புலிகளடா, களமாடும் பொழுதினில் வீரம் விளைந்திடும் சூர புலிகளடா, சோழ பெருநிலம் மீள பகையுடன் மோதும் புலிகளடா, தமிழ் ஈழ கடலினில் ஏறும் கடற்புலி என்றும் வெல்லுமடா. Chola's history proudly presents சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் 2. இரண்டாவது அத்தியாயம், வந்தியத்தேவனும் குந்தவையும் முதல் சந்திப்பு. சென்ற அத்தியாயத்தில் ஆதித்த கரிகாலன் தன் தங்கை குந்தவைக்கு தன்னுடைய அனுபவத்தை சில அறிவுரைகளை கூறினார். குந்தவையும் இனி வரப்போகும் காலங்களில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற பெண்களுக்கான அறிவுரைகளை ஆதித்தரிடம் கூறினார். போரிட வரப்போகும் செய்தியினை ஓலை மூலமாக ராஷ்டிரகூடர்களுக்கு காவலாளியிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார். இனி நடக்க இருக்கும். அடுத்த நாள் காலை குந்தவை அவளது அறையில் உறங்கிக் கொண்டிருக்க, வந்தியத்தேவன் காலையிலேயே குந்தவை உறக்கத்திலிருந்து விழித்து வரும் நேரத்தில் பார்க்க வேண்டும், அவள் முகத்தில் விழிக்க வேண்டும் என்று அதிகாலை முதலே அறைக்கு எதிரே உள்ள இடத்தில் காத்து கொண்டிருக்கிறான். வந்தியத்தேவன் நினைத்தது போல் அந்நேரமும் வந்தது. காலையில் செங்கதிர் வானத்தில் சூரியன் உதிக்க வந்தியத்தேவன் கண் விழித்து அந்த அழகினை ரசிப்பதற்காக காத்திருக்க, அந்த அறையின் கதவுகள் மெல்ல மெல்ல திறக்க குந்தவை வெளியே வந்தாள். வந்தியத்தேவன் தன் மனதில் தாமரை மலர் போன்ற முகம், கமலம் போன்ற புன்னகை, கரிய மேகங்கள் போன்ற கண்கள், இன்னிசை போன்ற குரல், அவர் அழகுக்கு ஒப்பான சொற்களே இல்லை. அவரது அழகு இயற்கையின் அழகை மங்கச் செய்தது. அவர் நடக்கும்பொழுது மான்கள் கூட திரும்பி பார்க்கும். அவரது கண்கள் என்னை மயக்கி எடுத்துச் செல்லும் ஒரு கடலை போல் இருந்தது. இப்பேற்பட்ட அழகை ரசிப்பதற்காக நான் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அங்குள்ள ஒரு சிறிய தூண் அவள் அழகை முற்றிலும் மறைத்துவிட்டது. பல இயக்கத்திற்கு பிறகு வந்தியத்தேவன் ஒரு வழியாக குந்தவையை பார்த்து விட்டோம் என்று பெருமூச்சு விட்டான். வந்தியத்தேவன் தன் மனதில் குந்தவையை எப்படியாவது நேருக்கு நேராக பார்க்க வேண்டும், அவளிடம் இன்று பேசியே ஆக வேண்டும், அவளிடம் பேசுவதற்கு ஆசையாக இருக்கிறது, அதற்கு நாம் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். சரியான யோசனை. ஆதித்த கரிகாலர் இன்றும் குந்தவைக்கு அறிவுரை வழங்குவார் என்று நினைக்கிறேன். ஆதித்த கரிகாலருக்கு அறைக்கு வெளியே உள்ள காவலாளியை இவ்விடத்திலிருந்து அனுப்ப வேண்டும். அதன் பிறகு நாம் காவலாளியாக அவ்விடத்தில் இருக்க வேண்டும். காவலாளியே, காவலாளியே, ஏன் கலக்கத்தில் உள்ளீர்கள்? என்ன ஆயிற்று? உணவு அருந்தி விட்டீர்களா? இல்லை படைத்தளபதி, முதலில் நீங்கள் சென்று உணவு அருந்தி விட்டு வாருங்கள். நானும் ஆதித்த கரிகாலரிடம் முக்கியமான செய்தியை கூற வேண்டும். நீங்கள் வரும் வரை நான் காவலாளியாக இவ்விடத்தில் இருக்கிறேன். இதனை கேட்டு காவலாளியும் அவ்விடத்திலிருந்து செல்கிறார். வந்தியத்தேவன் தன் மனதில், அப்பாடா, முதற்கட்ட முயற்சியில் எப்படியோ வெற்றி பெற்று விட்டோம். என்ன நீண்ட நேரமாக ஆகிவிட்டது, இன்னும் காவலாளியை அழைக்கவே இல்லையே. இன்று குந்தவைக்கு அறிவுரை வழங்கவில்லையோ? நான் தான் அவசரப்பட்டு விட்டனா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆதித்த கரிகாலர் காவலாளியை அழைக்கிறார். வந்தியத்தேவன் தன் மனதில், பாடா, வாய்ப்பு கிடைத்துவிட்டது, சென்று விட வேண்டியதுதான். அதன் பிறகு வந்தியத்தேவன் அறைக்கு உள்ளே செல்கிறார். ஆதித்த கரிகாலர், வந்தியத்தேவா, நீ என்ன இங்கு செய்து கொண்டிருக்கிறாய்? இன்னும் களத்திற்கு செல்லவில்லையா? இளவரசே, நான் இவ்வழியாக களத்திற்குத்தான் சென்று கொண்டிருந்தேன். காவலாளியை பார்த்தேன். காலையில் சோர்வாக நின்று கொண்டிருந்தார். நான் அவரிடம் கேட்டேன். காவலாளி இன்னும் உணவு அருந்தவில்லை என்று கூறினார். ஆகையால் நான் உணவு அருந்தி விட்டு வாருங்கள், அதுவரை நான் காவலாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். அப்படியா வந்தியத்தேவா? சரி, செல்லும் வழியில் ஒரு உதவி. நல்லதுதான். சற்று சென்று என் தங்கை குந்தவையை இவ்வறைக்கு அழைத்து வாரும். வந்தியத்தேவன் தன் மனதில், எப்படியோ நான் போட்ட திட்டம் அனைத்தும் நன்றாக நடைபெற்று வருகிறது. வந்தியத்தேவன் தன் மனதில், இப்படியே சென்றால் இளவரசி நம்மை கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவார்கள். நாம் காவலாளி வேடத்திலே செல்வோம். குந்தவை தன் அறையில் முடிகளின் ஈரம் காய்வதற்காக புகையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெண்கள். காவலாளி வேடத்தில் குந்தவையின் அறைக்குள் நுழைந்த வந்தியத்தேவன், இளவரசி, இளவரசி என்று கூற குந்தவையோ எழுந்து வருகிறார். வந்தியத்தேவன் தன் மனதில், அவளது கண்கள் 2 கடல்கள் போல ஆழமாக இருந்தன. அவற்றில் நான் மூழ்கி போக தோன்றியது. அவளது கூந்தல் கருங்கடலில் மிதக்கும் கருப்பு மேகங்கள் போல இருந்தது. அது என்னை ஒரு மயானத்திற்கு கொண்டு சென்றது. குந்தவையின் அழகு அவனை மயக்கி விடுகிறது. அவன் கண்கள் அவள் மீது விழ மனம் திணறி கால் தடுக்கி குந்தவையின் மேலே விழுகிறான். குந்தவையின் மேலே விழுந்தவுடன் காவலாளி வேடமானது சற்று கலைந்தது. இளவரசி, இளவரசி, தங்களுக்கு ஒன்றும் இல்லையே
என்னை மன்னித்து விடுங்கள். அறையில் உள்ள புகை என் கண்களை மறைத்ததால் கால்கள் தடுக்கி தங்களின் மேலே விழுந்து விட்டேன். ஆமாம், நீங்கள் யார்? இளவரசி, நான் காவலாளி. நீங்கள் காவலாளியா? காவலாளி வேடம் கலைந்தது கூட தெரியாமல் காவலாளி என்று கூறுகிறீர்கள். நாச்சியாரே, உண்மை கூற வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். நான் வானர் குலத்து இளவரசன் வல்லவராயன் வந்தியத்தேவன். வானர் குலத்து இளவரசருக்கு தஞ்சையில் என்ன வேலை? இளவரசி, மீண்டும் என்னை மன்னித்து விடுங்கள். அது முதலில். இப்பொழுது சோழ நாட்டு படைத்தளபதி வந்தியத்தேவன். படைத்தளபதிக்கு களத்தில் தானே வேலை, என் அறையில் என்ன வேலை? நாச்சியாரே, மீண்டும் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை ஒரு முறையாவது நேரில் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை என்னை இப்படி செய்தது. இளவரசி, நான் இப்படி செய்தது தவறுதான். படைத்தளபதி, நீங்கள் இப்படி செய்தது தவறுதான். ஆனால் உங்கள் துணிச்சலுக்கு நான் வியப்படைகிறேன். தங்களை இளவரசர் ஆதித்த கரிகாலர் அழைத்து வரும்படி என்னிடம் கூறினார். ஆகையால் தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? வாருங்கள், செல்லலாம். இளவரசி, எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள்? படைத்தளபதி, என்ன கூறுகிறீர்கள்? இளவரசி, அது வேற ஒன்றும் இல்லை. அறையை எப்படி இவ்வளவு அழகாக வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அறையை இவ்வளவு அழகாக வைத்திருப்பதற்கு இங்குள்ள வேலையாட்களே காரணம். அப்படியா? அப்பொழுது நீங்கள் இல்லையா? நான் இல்லை. சரி இளவரசி, வாருங்கள், செல்லலாம். வந்தியத்தேவனின் ஆசைப்படி இந்த சந்திப்பு இருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. வந்தியத்தேவன் தன் உள்ளத்தில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தி விட்டான். வந்தியத்தேவன் தன் மனதில் குந்தவை என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மகிழ்ச்சியுடன் அறைக்குள்ளே இருவரும் செல்கிறார்கள். இருவரும் ஆதித்த கரிகாலரின் அறைக்குள் செல்கிறார்கள். ஆதித்த கரிகாலர், வந்தியத்தேவா, நீ இவ்விடத்திலிருந்து இப்பொழுது செல்லலாம். குந்தவை, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது இரக்கம். பொதுவாக இரக்கம் என்பது யாரிடமும் இருக்கக்கூடாது. அதிலும் மன்னர்களாகிய நமக்கு முற்றிலும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எனக்கு என் பாட்டன் நினைவுக்குரியது இதுதான். நம்முடைய பாட்டன் ராஜாதித்தர் எப்படி இருந்தார் என்பது தெரியுமா உனக்கு? அண்ணா, ராஷ்டிரகூடர்களுக்கும் நமக்கும் இடையே ஏற்பட்ட போரில் எதிரிகள் எய்த அம்பு ராஜாதித்தரின் மீது பாய்ந்து மண்ணில் சாய்ந்தார் என்பதுதானே? நீ முதலில் நம்முடைய வரலாற்றை நன்கு அறிய வேண்டும். நான் கூறுகிறேன் கேள். ராஷ்டிரகூடர்களுக்கும் நமக்கும் இடையே ஏற்பட்ட போரில் ராஷ்டிரகூடர்களுடன் 4 தேசங்கள் கைகோர்த்து நம் பாட்டன் ராஜாதித்தரின் எதிராக போரிட்டது. எதிரியாக நின்ற கங்கதேச மன்னன் பூதுங்கன் ராஜாதித்தரிடம் சோழர்களை எதிர்த்து போரிட்டது மிகப்பெரிய தவறுதான் என்று கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டதால் தான் இரக்கம் காண்பித்து அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டார். இரக்கம் காண்பித்த அடுத்த நொடியில் புறமுதுகில் குத்தி சூழ்ச்சி முறையில் வீழ்த்தினான் கங்கதேச மன்னன் பூதுங்கன். இரக்கம் காண்பித்ததால் தான் நம் பாட்டன் முதலாம் பராந்தக தேவரின் காலத்தில் ஒரு காலமாக மாறிக்கொண்டிருந்த சோழ தேசம் 2 காலமாக போனது. நம் பாட்டன் ராஜாதித்தர் அந்நேரத்தில் இறக்கப்படாமல் இருந்திருந்தால் சோழ நாடானது தனது எல்லைகளை விரிவாக்கி கொண்டு இன்று எங்கும் புலிக்கொடி பறந்திருக்கும். வரலாற்று மாற்றி அமைந்திருக்கும். அதன் பிறகு குந்தவை ஆதித்த கரிகாலரிடம், அண்ணா, இரக்கம் என்பது பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடியது. உதாரணமாக, நாம் செல்லும் வழியில் ஒருவர் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது பார்த்தும் பார்க்காதது போல் எப்படி செல்வது? நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அல்லவா? இதுவும் ஒரு வகையான இரக்கம்தான். அடுத்ததாக, மக்கள் ஒருவேளை உணவிற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மன்னர்களாகிய நாம் இரக்கம் காண்பித்து உணவு வழங்கலாம் அல்லவா? அதுவும் ஒரு வகையான இரக்கம்தான். குந்தவை, நீ கூறியது அனைத்தும் நல்லதுக்குரியது. தீயதற்கு நான் ஒரு உதாரணம் கூறலாமா? கூறுங்கள் அண்ணா. உன் குணத்தை தெரிந்த எதிரி நாட்டைச் சேர்ந்த ஒருவன் நீ வருவதை பார்த்து மயங்கி கிடப்பது போல் நடித்து கொண்டிருக்கிறான். நீ அதனை பார்த்து அவன் மீது இரக்கம் காண்பித்து உன்னால் முடிந்த உதவியை செய்கிறாய். அவன் எழுந்து எனக்கு தங்குவதற்கு இடம் என்பதே கிடையாது என்று கூறுகிறான். குந்தவையாகிய நீ அந்நேரத்தில் என்ன செய்திருப்பாய்? அண்ணா, நான் நம் நாட்டிலேயே இருப்பதற்கு வசதி செய்து கொடுத்திருப்பேன். சரி, நம் நாட்டில் தங்கிக் கொண்டு நம் நாட்டுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறான். அது ஒரு நாள் உனக்கு தெரிய வருகிறது. அப்பொழுது நீ என்ன செய்திருப்பாய்? மீண்டும் இரக்கம் காண்பித்து மன்னித்து விடுவாயா? அப்படி செய்தால் உன்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகில் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் இரக்கம் காண்பித்து மன்னித்து கொண்டே இருந்தால் அவன் தவறினை செய்து கொண்டேதான் இருப்பான். முதலில் நீ உதவி செய்ய போகிறாய் என்றால் அவர்களின் கண்களை பார்த்து அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள். குந்தவை, ஒருவனுக்கு இது தவறு என்று நன்றாக தெரியும். அந்த தவறை தெரிந்தும் செய்கிறான் என்றால் அவனை நீ மன்னிப்பாயா? அப்பொழுது அதே தவறினை மற்றொருவன் செய்ய மாட்டானா? இனி தவறு செய்தால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நன்றாக அனைவரும் அறிய வேண்டும். என் ஆட்சியில் தவறு செய்தால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். நான் கூறுவதை நன்றாக கேள். இந்த ஒரு செயலுக்கு மட்டும் இரக்கம் என்பதே காண்பிக்காதே. கூறுங்கள் அண்ணா. நம் நாட்டிற்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை ஒருவரையும் இரக்கம் காண்பித்து மன்னித்து விடாதே. புரிகிறதா? குந்தவை, அடுத்ததாக நீ தெரிந்து கொள்ள வேண்டியது சமயோசிதம்.
அடுத்த பல வருடங்களுக்கு நம் நாட்டு எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்து அதற்கான தீர்வுகளை முன்கூட்டியே எடுப்பது. உதாரணத்திற்கு, நம் நாட்டு கட்டிடக்கலைகளும் சிற்பங்களும் வழிபாட்டு தலங்களும் விவசாய நிலங்களும் கல்விக்கூடங்களும் நம் முன்னோர்கள் பல உருவாக்கினார்கள். அதை நாம் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். அதுபோல இன்னும் 1000 வருடங்களுக்கு பிறகும் அது புகழ்பெற்று விளங்கும், பல பேருடைய கவனத்தை ஈர்க்கும். பல வருடங்களுக்கு பிறகும் மக்களுக்கு இது அதிகமாக தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதனை இப்பொழுதே செய்வது, இதுவே சமயோசித்தம். மக்களுக்காக உருவாக்கப்படும் அனைத்தும் உருவாக்கிய பிறகு மக்களிடமே நாம் ஒப்படைக்கிறோம். அதனை மக்களே பாதுகாத்து செல்கிறார்கள் நம் வருங்காலத்திற்கு. அதன் பிறகு குந்தவை, அண்ணா, சமயோசித்தத்தை பற்றி இப்பொழுதுதான் தெரிகிறது. நீங்கள் கூறிய அறிவுரைகளை நான் கண்டிப்பாக பின்பற்றுவேன். இதன்படியே நான் மக்களை சிறப்பாக வழிநடத்துவேன். குந்தவை, இப்பொழுது நான் உனக்கு கூறியது சிலதான், ஆனால் கற்றுக் கொடுக்காதது பல இருக்கிறது. அதற்கான நேரம் வரும் வரை காத்திரு. அண்ணா, நான் காத்து கொண்டிருக்கிறேன். குந்தவை வந்தியத்தேவனின் காதலை ஏற்றுக்கொள்வார்களா? சோழ தேசத்தின் எதிர்காலத்தில் இந்த காதல் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்? ஆதித்த கரிகாலர் ராஷ்டிரகூடர்களுக்கு எதிராக என்ன செய்ய போகிறார்? அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.